நாம் இந்த சாது சங்கமும் சத் சங்கமும் சத்தியத்தை பத்தி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயமும் மன நிறைவும் விசாரணையும் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து மோட்சத்துக்கு உண்டான வழிகள். இதை நம்ம என்னைக்கும் கைவிடக்கூடாது. இதுல ராமர்கிட்ட வந்து ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்றாரு. ராமா, நீ கடவுளா ஆனாலும் சரி, ஆர் யக்ஷன் ஆனாலும் சரி, மனிதன் ஆனாலும் சரி, அல்லது தாவர வகையானாலும் சரி, மேற்கூறிய இந்த விஷயங்களை தாண்டி முக்திங்கிறது ஒண்ணு கிடைக்காது அப்படின்றார். அப்படின்னா முக்தி அடைவதற்கு வேற வழி இல்லைன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னது? நீ கடவுளா கூட இருந்துக்கோ, நீ ஒரு தாவரமா கூட இருந்துக்கோ, இல்ல மனிதனா யார் வேணாலும் இருக்கட்டும். அவர் மொத்தமா ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. யாரா இருந்தாலும் சரிப்பா, இது வழியாதான் போக முடியும், இது தாண்டி வேற வழி கிடையாது, அதுதான் உண்மை அப்படிங்கிறது ராமருக்கு போட்டு ரொம்ப தெளிவா வந்து அது உடைக்கிறாரு. ஒரு பௌர்ணமி போல மலரக்கூடிய தன்மை இங்கதான் இருக்குது ராமா. அதனால உனக்கு வந்து பிறப்பாலேயே அந்த குவாலிட்டி இருக்குது, அதை நீ வந்து அடையணும் அப்படிங்கறத அவர் இங்க சொல்றாரு. ஏன்னா நீ ரகுவம்சத்துல உன்னுடைய தந்தை, உங்களோட நீனே ஏகப்பட்ட ஒரு பெரிய நாராயணோட அவதாரமா தான் இருந்தாலும் உனக்கு நிறைய சிறு வயதுல இருந்து அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு வைராக்கியம்லாம் இருக்குது. அந்த வைராக்கியத்துல இருந்து நீ கண்டிப்பா இதை நீ அடைஞ்சிருவ. அதற்காக நான் வந்து இந்த இந்த இப்ப நம்ம பேசுறது எல்லாமே முமுக்சு பிரகடனம்னு சொல்லக்கூடிய ஒரு சாதகனை தயார் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ராமர் நிறைய கேள்வி கேட்டாரு, சந்தேகம் கேட்டாரு. அதெல்லாம் இப்ப எடுத்த உடனே எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? இப்ப அவங்களை தயார் பண்ணணும்ல. ஒரு பதில சொல்ற, அந்த பதில கேட்கறதுக்கு அவங்களுக்கு தன்மை இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா? சோ அந்த கேட்கக்கூடிய தன்மைக்கு அவரை தயார்படுத்துறாரு. ராமரை நல்லா தயார்படுத்தி அவர் அந்த முமுக்ஷு பிரகடனம்னா என்னது? நம்மள மாதிரி ஒரு ஆன்மீகத்துல ஞானத்துல தேடுதல் இருக்கிறவங்களதான் இந்த சத்சங்கத்துக்கே வர முடியும், அதுல உட்காந்து ரெகுலரா கேட்க முடியும். அப்ப நம்மளை தயார்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வசிஷ்டர் வந்து தயார்படுத்துறாரு. ஏன்னா அதுக்கு அடுத்த இது வரைக்கும் 2 பிரகடனம் பார்த்துட்டோம். இதோட இன்னையோட இந்த 2வது பிரகடனம் முடியுது. இப்ப இது வரைக்குமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷனா தான் இது மொத்தமும் நடந்துட்டு இருந்திருக்கு. புரியுதுங்களா? சோ இன்றைக்கு நம்ம வந்து இந்த முமுக்ஷு பிரகடனத்தின் மூலியமாக நாம் இந்த 4 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், 4 விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலியமாகத்தான் நாம் அந்த சொல்லக்கூடிய சத்தியங்களை அனுபவ ரீதியாக நாம வந்து பெற முடியும் என்பது சரியான ஒரு தீர்வாக இருக்கும் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். இப்போ ராமர் வந்து உலகம் சுற்றி பார்த்து தனக்குள்ள ஏற்பட்ட வந்து வைராக்கியத்தினால உலகத்துல எல்லாம் கஷ்டப்படுறாங்க, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்குது, எங்க பார்த்தாலும் துக்கமா இருக்குது, வெறும் பிறப்பு இறப்பு, பருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, உடல் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது, எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே இருக்குது, இது என்ன நடக்குது உலகத்துலன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து விஸ்வாமித்தர் வந்து வசிஷ்டர்கிட்ட வந்து நீங்க இவருக்கு உபதேசம் பண்ணுங்க, சொல்லுங்கன்னு சொல்லி வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் தெய்வம் இருக்குதா இல்லையா, விதி இருக்குதா இல்லையா, முயற்சி தேவையா இல்லையா, அப்புறம் இதெல்லாம் தாண்டிய விசாரணைன்னா என்ன, விசாரணை எப்படி செய்யணும், இந்த மாதிரி ஒரு 6 அத்தியாயங்கள்ல 30,000 ஸ்லோகங்களுக்கு மேல அவர் சொல்றாரு. ஒவ்வொன்னா சொல்லி 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 எடுத்துட்டு வந்து அவர் முடிக்கிறார். சோ இன்றைய சத்சங்கத்தின் நிறைவாக நம்ம வந்து இந்த விசாரணை, சாது சங்கம், சத் சங்கம் என்று சொல்லக்கூடிய சாது சங்கம் மற்றும் மன நிறைவு, அதுக்கப்புறம் மன அடக்கம், இது 4ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கையில எடுத்துட்டோம்னா 4 பில்லர் மாதிரி. இதை வச்சுட்டா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயம் தான் இருக்கும். அது வந்து மாற்று கருத்தே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது.